Praise the Lord, friends. My name is Eva Johnson from the Olive Tree. Praise the Lord, friends. Evan Johnson from the Olive Tree. இன்னைக்கு நாம ஒரு பைபிள் ஸ்டோரி படிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஸ்டோரிவா? தொலைந்து போன ஆடு. ஒரு மனுஷன்கிட்ட 100 ஆடு இருந்துச்சான். 100 ஆடா? ஆச்சரியமா இருக்கே. ஆமா எபி, 100 ஆடு. அந்த 100 ஆட்டையும் அவர் நல்லா பார்த்துப்பாரு. அந்த 100 ஆடும் அவரே ஃபாலோ பண்ணிப்போம். அவர் டெய்லி அந்த ஆடுக்கு தண்ணி கொடுப்பாரு, நல்ல புல்வெளியில கொண்டு போய் மேய்ப்பாரு. அந்த ஆடுகள் எல்லாம் அந்த மேய்ப்பன் கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. ரொம்ப நல்ல மேய்ப்பனா இருக்காளே. ஆமா அடி, நீ சொல்றது கரெக்ட் தான். அவர் ரொம்ப 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 நல்ல மேய்ப்பன். அப்போ என்ன ஆச்சு வா? அன்னைக்கு ஒரு நாள் அவர் எப்பவும் போல தன்னோட ஆடுகளை மேய்க்கும் போது ஆடுகளை கவுண்ட் பண்ணாரு. 1 2 3 96 97 98 99. அப்பதான் நூறு. அத சொன்ன விட்டுட்டியே ஈவா. அதான் இல்லபி, 99 ஆடு தான் அன்னைக்கு இருந்துச்சு. என்ன ஆச்சு ஈவா? இப்படி ஷாக் ஆன மாதிரி அந்த மேய்ப்பனுக்கும் ஒரே அதிர்ச்சி. அவரோட ஒரு ஆடு காணாம போச்சு ஏபி. அப்புறம் என்ன ஆச்சு ஈவா? அப்புறம் என்ன, அந்த மேய்ப்பன் அங்க இருந்த 99 ஆட்டையும் அங்கேயே விட்டுட்டு தொலைஞ்சு போன அந்த ஒரு ஆடை தேட போனாரு. அவர் மலைகளை தேடினாரு, பள்ளத்தாக்குல போய் பார்த்தாரு, வனாந்திரத்துல தேடிட்டே போனாரு. அப்பங்க கொஞ்ச தூரத்துல அப்படின்னு அவரோட தொலைஞ்சு போன ஆட்டோட சத்தம் கேட்டுச்சு. ஒரு வழியா அந்த ஆட்டை கண்டுபிடிச்சிட்டாரு ஏபி. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. உனக்கே இவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னா அப்ப அந்த மேய்ப்பனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மேய்ப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஆட்டை தோல் மேல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த சந்தோஷமான விஷயத்த எல்லார்கிட்டையும் சொன்னாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த ஸ்டோரியை கேட்கும்போது நம்ம ஏசப்பா தான் எனக்கு ஞாபகம் வருது. கரெக்ட் எபி, நம்ம ஏசப்பா ஒரு நல்ல மேய்ப்பன். தொலைஞ்சு அவரை விட்டு தூரம் போனாலும் நம்ம மேல அவர் வச்சிருக்க அன்பால நமக்காக ரத்தம் சிந்தி மீட்டிக்கிட்டாரு. அவர் கூடவே வச்சுப்பாரு. ஆமா ஈவா, நாமளும் நம்ம நல்ல மேய்ப்பன் ஏசப்பா மேல அன்பா இருக்கணும். அவர் சத்தம் கேட்டு நடக்கணும் ஈவா. கரெக்ட் எபி, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. John 10:27. My sheep listen to my voice. I know them and they follow me. ஓகே ஃப்ரெண்ட், இன்னைக்கு பார்த்த பைபிள் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம நெக்ஸ்ட் பைபிள் ஸ்டோரியில மீட் பண்ணலாம். Bye bye friends. God bless you.